project for capacity development of CTCT teacher in South Asian countries, Module 1, Season 1. எல்லோருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவன். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நமக்கு இவ்வாறான ஒரு ப்ரொஜெக்டை ஏற்பாடு செய்து தந்த டிரெக்டர்ஸ் ஒவ்வொருவரையும் வரவேற்பதோடு எமது ஆசிரியர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். முதலாவதாக ஜானக கமல்கோட சார், குணத்திலக்க சார் மற்றும் நத்யா மேடம், மீனா மேடம், பத்மஜா மேடம் மற்றும் சிங்கள மொழிபெயர்ப்பாளரான சுஜானி மேடம் மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் அனைவரையும், இதற்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். டீச்சர்ஸ் குரூப் பிரசன்டேஷன் தமிழ் மீடியம். நான் MBF ஷிஃபாயா, அல் இக்ரா ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் சென்டர், அபுகஸ் தலாவர். எனது சக ஆசிரியர்கள் ஃபாத்திமா அமல், எஃப் ரமீசா, என் ஷபீதா, என் ஷாயமலர் லோகோ, எஸ் லூட்ருமரி, என் நர்மதா, ஏ கோகிலா. எனது ஒரு விரிவுரையானது நத்யா மேடம் கூறுவது கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட். நத்யா மேடம் அவர்கள் கூறுவதாவது, ஒரு பிள்ளையின் முன்பள்ளி வயது 3 வயது ஆகும். அந்த வயதில் தான் நாம் கூறுவதை புரிந்து கொள்வார்கள். 3 வயதில் தான் அவர்கள் நாம் கூறுவதை புரிந்து கொண்டு இருப்பார்கள். 3 வயது முதல் 6 வயது வரை எமக்கு முன்பள்ளியில் மாணவர்களை வைத்துக் கொள்ள முடியும். கிண்டர் கார்டன் என்றால் ஆரம்ப பாடசாலைக்கு முன்னால் உள்ள வயது. ப்ரீ கேஜி 3 வயது, யூகேஜி, எல்கேஜி 4 வயது, யூகேஜி 5 வயது ஆகும். 3 வயது முதல் 6 வயதை அடையும் போதுதான் ஒரு முதலாம் தரத்தை மாணவர்கள் அடைவார்கள். 6 வயதை அடையும் போதுதான் ஒரு மாணவன் முதலாம் தரத்தை அடைவார். எம்மிடம் வரும் அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நாம் வரும் ஒவ்வொரு குழந்தைகளிடம் முதல் 3 மாதமும் அவர்களுடன் ஈடுபட்டு சேர்ந்து செலவழித்து அவர்களை புரிந்து கொள்ள முடியும். சேர்ந்தால்தான் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபோல்டர் அல்லது ஃபைல் தயாரித்து வைத்துக் கொள்வோம். எக்ஸெட் பண்ணுவோம். ஹைட்டுக்கேற்ற வைட் உள்ளதா என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு லெசன் பிளான் போடும் போது ஒர்க் ஷீட் வைத்துக் கொள்வோம். அவர்கள் நாம் கேட்கும் கேள்விற்கு பதில் கூற முடியுமா என்பதை பார்ப்போம். 30 சொற்களுக்கு மேல் அவர்கள் பேசுகிறாரா என்பதை ஆராய்வோம். 30 சொற்களுக்கு மேல் பேசும் மாணவர்களை 50 சொற்களுக்கு பேச வைப்போம். வாக்கியங்களை பேச வைத்து அவர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் எமது அசஸ்மெண்டாக இருக்க வேண்டும். எக்ஸாம் இல்லை. இவர்களுக்கு பென்சில் கொடுக்க கூடாது. பிளே பேஸ் ஆக்டிவிட்டி கொடுக்க முடியும். எல்கேஜி கிளாஸில் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கேவ், ஹாஃப் கேவ் என்பவற்றை அறிமுகப்படுத்த முடியும். யூகேஜி கிளாஸில் A to Z வரை பொனட்டிக்கல் சிஸ்டம் முறையில் படித்துக் கொடுக்க முடியும். நன்றி. ரமீசா டீச்சர் அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர். அடுத்ததாக ஸ்ட்ரீம் என்றால் என்னன்றதை பார்க்க போறோம். ஸ்ட்ரீம்ல ஃபர்ஸ்ட்டுக்கு எஸ் என்றால் சயின்ஸ். சயின்ஸ் என்பது தமிழில் அறிவியல். டி என்றால் டெக்னாலஜி. டெக்னாலஜி என்றால் தொழில்நுட்பம். இ என்றால் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் என்றால் பொறியியல். ஏ என்றால் கலை. எம் என்றால் மேத்தமெட்டிக்ஸ், கணிதம். முதலாக பார்க்க போறாங்க சயின்ஸ். சயின்ஸ் ஆக்டிவிட்டிஸ் மூலமாகத்தான் நாங்கள் குழந்தைகளுக்கு அறிவியலை விளங்கப்படுத்தலும். அதாவது வெவ்வேறு பொருட்களை, உதாரணமாக வெவ்வேறு பொருட்களை வைத்து இப்ப கற்கண்டு, வெண்ணெய், கல்லு, சீப்பு போன்றவற்றை நீரில் வைக்கும் போது அவை கரைகின்றதா, கரையாமல் இருக்கின்றதா என்பதை பார்க்க சொல்லலாம். அதே போன்று நீர்ல கல்லு, பலகை, இலை, பூ இவைகளை போட்டு அது அமிழ்கின்றதா, மிதக்கின்றதா என்று கவனிக்க சொல்லலாம். அதே மாதிரிதான் ஏன் அமிழ்கிறது, ஏன் மிதக்கின்றது என்று சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்ததாக டெக்னாலஜி. டெக்னாலஜி என்றால் நாங்க இப்போது யூஸ் பண்ற எல்லாத்துலயுமே டெக்னாலஜி வந்துருச்சு. அதாவது போன், கூகுள் பே, மெட்ரோ ட்ரெயின், ஏர்போர்ட் போன்ற எல்லாவற்றிலும் டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த டெக்னாலஜியை சிறு வயதிலிருந்தே நாங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
அதாவது இப்ப கிளாஸ் ரூம்ல பிள்ளைகள் இருக்கிறப்போ 2 டீமாக பிள்ளைகளை பிரிச்சு இப்ப சண்டை பிக் கொண்ட காட்டினா அதுல மீனிங் வந்து ஸ்டாப்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டார்ட பிக் கொண்ட காட்டினா அதுல அர்த்தம் கோ என்று சொல்லி கொடுக்கணும். அதே போலதான் 3 பிக்சர் ஒன்று காட்டினா அதுல அர்த்தம் வந்து கம்ன்றது சொல்லி கொடுக்கணும். இத மாதிரி டெக்னாலஜி கோட் வேர்டுகளை வரைந்து காட்டி அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு இப்பவே டெக்னாலஜினா என்னன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா டெக்னாலஜி என்பது பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்று. இப்ப மாடர்ன் கிளாஸ் ரூம் என்ற ஒரு செக்ஷன் இப்ப என்னோட சிலபஸ்ல வந்திருக்கு. அதாவது கிளாஸ் ரூம்ல பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும் போது அதை நாங்க எங்களோட பேச்சு மொழியில சொல்லி கொடுக்கறதை விட டிவில போட்டு அதை காட்சிப்படுத்தும் போது அவங்களுக்கு இன்னும் நன்றாக விளங்கும். அதாவது உதாரணமாக விலங்குகளின் கலர்களை யானையோ அல்லது சிங்கமோ அல்லது பூனையோ அதுல கலர்ஸை வந்து சொல்லி கொடுக்கும் போக்களை நாங்க எங்களோட லாங்குவேஜ்ல சொல்லும் போது நாங்க எங்க லாங்குவேஜ்ல சொல்றத விளங்குறத விட அவங்க டிவில பார்க்கும் போது அவங்களுக்கு விளங்கும் அதுல ரியல் கலர். அதுல ரியல் கலரை காட்டுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணி விலங்குகளையும் உண்மையான நேரத்தை அதன் மூலம் பிள்ளைகளுக்கு காட்டலாம். அதே போலதான் இப்ப டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னு வந்துருச்சு. அதாவது கூகுள் கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட் அத மாதிரியான டெக்னாலஜி இப்ப வந்துருச்சு. அதுவும் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல தேவைப்படுறதுனால நாங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு டெக்னாலஜினா என்னன்றத நாங்க படிப்பிக்கணும். தேங்க்யூ டீச்சர். வணக்கம். நன்றி ரமீசா டீச்சர். தொடர்ச்சியா நாங்க ஸ்டீம் எஜுகேஷன் அப்படின்றதுல அடுத்த கட்டமாக நாங்க பார்க்க போறது பொறியியல். பொறியியல் அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல நம்ம அதை சொல்லுவோம் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னு சொல்லும் போது நம்ம பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. இன்ஜினியரிங்னு நம்ம இலகுவான முறையில என்னன்னு பார்த்தோம்னா ஒரு புதிய விடயங்களை வந்து உருவாக்குறது அப்படின்றத நாங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இதுல வந்து கட்டமைப்புகளை அமைக்கிறது, செயல்முறைகளை வடிவமைக்கிறது, அந்த செயல்முறைகளை திரும்ப கட்டமைக்கிறது, இப்படியான விஷயங்களை நாங்க வந்து இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். இத நாங்க எப்படி எமது பாலர் பள்ளிகள்ல வந்து பிள்ளைகளுக்கு வந்து நடைமுறை பாடத்திட்டத்தோட எப்படி கொண்டு போகலான்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் அதிகமா பிள்ளைகளுக்கு அதிகமா கிளே அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். அதுல பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அதிகமான உருவங்களை உருவாக்குவாங்க, புதிய நிர்மாணங்களை கட்டமைப்பாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பொறியியல் முறையான ஒரு அணுகுமுறையை காட்டுறதா அமையுது. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னு சொன்னா பில்டிங் பாக்ஸ். எல்லா பிள்ளைகளுமே அதிகமா இந்த பில்டிங் பாக்ஸ்ல விளையாட ஆசை. இப்படியான பில்டிங் பாக்ஸ வச்சு பிள்ளைகள் விளையாடும் போது அதுல புதிய விடயங்களை அவங்க உருவாக்குவாங்க. அதை எந்த இடத்துல பூட்டலாம், எப்படியான இடத்துல அந்த பொருத்தலாம், எப்படி எந்த இடத்துல கலட்டலாம் அப்படின்ற அவங்களா யோசிச்சு சுய சிந்தனையில செயற்படும் போது அதுவும் ஒரு பொறியியல் அணுகுமுறைக்கான ஒரு கட்டமைப்பா நாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம காகித உருவங்கள். பிள்ளைகளுக்கு நாங்க அதிகமா காகித உருவங்களை உருவாக்க சொல்லி கொடுப்போம். சின்ன சின்ன மிருகங்கள், இப்ப நம்ம காகிதத்துல நாய்க்குட்டியோ ஒரு பூனைக்குட்டியோ இப்படியான உருவங்களை நாங்க உருவாக்க சொல்லி கொடுப்போம். அது இல்லாம எல்லா பிள்ளைகளுக்குமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு கப்பல் வடிவத்தை நாங்க உருவாக்குறதுக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இப்படியான விஷயங்களை செய்யும் போது கூட அவங்க அதை நுணுக்கமா எப்படி மடிக்கலாம், அதன் அளவு எப்படி இருக்கும், இதை இந்த அளவுல மடிச்சாதான் நாங்க ஒரு கப்பலை உருவாக்கலாம், இதை இந்த அளவுல மடிச்சாதான் எங்களுக்கு ஒரு முக்கோணம் உருவம் கிடைக்கப்பெறும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த காகிதத்தை மடிக்கிறத வச்சு பிள்ளைகள் நிறைய விஷயத்த எடுத்துக்குவாங்க. இதுவுமே ஒரு பொறியியல் அணுகுமுறையா இருக்கு. அடுத்து பிள்ளைகள் ஒன்னா சேர்ந்து விளையாடும் பொழுது நாங்க நிறைய டாய்ஸ் கொடுப்போம். அதுல அந்த கார் ஓட்டுறதா இருக்கலாம், ஒரு வாகனத்தை ஓட்டுறதா இருக்கலாம், ஒரு பாலத்தை கட்டுறதா இருக்கலாம். அந்த பாலத்துக்கு மேல அவங்க ஒரு வண்டியை ஓட்டி பார்ப்பாங்க குழுவா இணைஞ்சு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா சேர்ந்து நீங்க அந்த பக்கம் புடிச்சுக்கோங்க, நான் இந்த பக்கம் புடிச்சு கொள்றேன் அப்படின்ற மாதிரியான குழு செயற்பாடுகள்லயுமே ஈடுபடுவதோட இந்த இந்த நாங்க கட்டுவித்த அந்த பாலத்தின் மேல எங்களோட கார் போறதுக்கு ஈஸியா இருக்குமா, இல்ல இது உடைஞ்சிடுமா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க ஒரு அழகான நிர்மாணத்தை வந்து கட்டி அமைப்பாங்க. இதுவும் ஒரு பிள்ளைகளுக்கான நாம கொடுக்குற ஒரு பொறியியல் அணுகுமுறையா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஏன் இப்படியான பொறியியல் அணுகுமுறைகளை நாங்க பிள்ளைகளுக்கு
நம்மளுடைய பாலர் வயசுலயே அந்த வயசுலயே நாங்க கொடுக்கணும்னு சொன்னா அவங்க வந்து இதன் மூலம் படைப்பாற்றல் திறனை உருவாக்கி கொள்ளுவாங்க, கற்பனை திறனை உருவாக்கி கொள்ளுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கற்பனை திறன் மூலம் தர்க்க ரீதியான சிந்தனைகள் ஏற்படும். இப்படியான விஷயங்களின் மூலம் அவங்க அடுத்த கட்ட செயற்பாடுகளை செய்யறதுக்கு சுய சிந்தனையில ஈடுபடுவாங்க. அதனால நாங்க எமது பாலர் பள்ளிகள்ல பொறியியல் அப்படின்ற அணுகுமுறையையும் நாங்க கொடுக்கிறோம். அதுதான் ஸ்டீம் எடியூகேஷனும் சொல்லுது. அதன் தொடர்ச்சியா நாங்க அடுத்ததை பார்க்க போனா அழகியல். அழகியல்னு சொல்லும் போது நாங்க அதான் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்ட்ஸ்ன்னு சொல்லும் போது சித்திரம், பாடல், நடனம், நாடகம் இது எல்லாமே உள்ளடங்கும். ஆனா நாங்க எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது முக்கியமா நாங்க அப்ப இந்த சித்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். சித்திரம்னு சொல்லும் போது கலரிங்னு சொல்லும் போது பிள்ளைகள் எல்லாருக்குமே ஆரம்பத்துல இருந்து அந்த பாலர் வயசு முடிகிற வரைக்குமே பிள்ளைகள் எல்லாருமே கலர் பண்ணுவாங்க, வர்ணம் தீட்டுவாங்க. அப்படி வர்ணம் தீட்டும் போது ஒரு பிள்ளை எடுக்கிற அந்த டார்க் கலர்ல, ஒரு பிள்ளை எடுக்கிற அந்த லைட் கலர்ல பிள்ளையோட நிலையை அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஒரு பிள்ளை எல்லா சந்தர்ப்பத்திலையும் டார்க் கலரை மட்டுமே எடுத்தாங்கன்னா அவங்களோட மனோபாவம் எப்படி இருக்கும், ஒரு பிள்ளை எல்லா சந்தர்ப்பத்திலையும் லைட் கலர்ஸை மட்டும் எடுத்தாங்கன்னா அவங்களோட மனோபாவம் எப்படி இருக்கும்ன்றதை அறிஞ்சு கொள்ள முடியும். நாங்க இந்த சித்திரத்துக்கு இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸை வந்து பாலர் பாடசாலைகள்ல கொடுப்போம். இலைகளை அச்சு பதிக்கிறது, வெண்டிக்காய்ந்த அடித்துண்டை வச்சு நிறைய ஒரு நிர்மாணங்களை செய்யறது, வாழைத்தண்டை வச்சு நிறம் தீட்டி நிறைய செயற்பாடுகளை செய்யறது. அது மாத்திரம் இல்லாம எமது பாலர் பாடசாலைகள்ல ப்ளூ டே, கிரீன் டே, வெஜிடபிள் டே, ஃப்ரூட்ஸ் டே இப்படியான நிறைய தினங்களை வந்து நாங்க கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடும் போது அந்த ப்ளூ டேன்னு சொல்லும் போது அந்த நிறத்தின் தோற்றம், அந்த நிறத்துக்கான என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். அது நம்ம வெஜிடபிள்ஸ் பாடம் படிப்பிக்கும் போது அந்த வெஜிடபிள்ஸ கட் பண்ணி நிறைய உருவங்களை உருவாக்கும். அதன் மூலமும் பிள்ளைகள் அந்த ஒரு குறிப்பிட்ட இப்ப கேரட்னா ஆரஞ்சு நிறம், செம்மஞ்சள் நிறம் அப்படின்றத அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்களோட தோற்றத்தின் வெளிப்பாடுகளை அந்த உருவங்கள்ல காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம கலைத்து இப்படியான செயற்பாடுகளை நாங்க ஏன் அழகியல் செயற்பாடுகளோட இந்த அதிகமான கலரிங், நடனம், பாடல்களை நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம்னா அவங்களுடைய படைப்பாற்றல் திறன். அது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளைகள் எல்லாருமே வீட்டுல இருந்து உடனே வார இடம் பாடசாலை. அப்ப அவங்களுக்கான சமூகத்தோடு ஒன்றிணைந்து எப்படி இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விருத்தி அவங்களுக்குள்ள ஏற்படுது. மொழி விருத்தி இதன் மூலம் பார்க்கக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம கலைத்திறன் வெளிப்படுது, அவங்களுடைய கூச்ச சுபாவங்கள் இல்லாம போகுது. அதனாலதான் அந்த ஸ்டீம் எடியூகேஷன்லயும் கூட சொல்லி இருக்குது என்னன்னா அழகியல் மூலம் நாங்க அழகியலை கண்டிப்பா கொடுக்கணும். அழகியல் மூலம் கொடுப்பதனால இப்படியான செயற்பாடுகள் விருத்தி அடையுது. அதனால இந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியன்றத சொல்றோம். தேங்க்யூ. அடுத்த கட்டமா எமது கோகிலா ஆசிரியர் உங்களுக்கு அடுத்ததை விளங்கப்படுத்துவாங்க. நன்றி சபிதா ஆசிரியர் அவர்களுக்கு. நான் கோகிலா, இலங்கை மத்திய மாகாணத்தின் மாத்தளையில் மின்னணு பாலர் பாடசாலை ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன் மற்றும் ஸ்டீம் எடியூகேஷன் ஃபேஸ்புக் குரூப்பில் எனது ஆல் ஸ்டார் கண்ட்ரிபியூட்டர் என்ற தலைமையினையும் பெற்றுள்ளேன். தொடர்ச்சியாக M for Mathematical அதாவது கணிதமானது தர்க்க ரீதியாக பிள்ளைகளை சிந்திக்க வைக்கும் ஆற்றலையும் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றலையும் அளவுகள் சார்ந்த அறிவினையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது தான் இந்த கணித விருத்தியாகும். சரியா? அதன்படி நாங்க பார்ப்போமா இருந்தா முன்பிள்ளை பருவ பிள்ளைகளது ஐம்புலன்களாகிய மெய்வாய், கண், மூக்கு, செவி இவைகளை தொடும் வகையில் தொடுகை மூலமும் நாங்கள் செயற்பாடுகளை செய்வோமாக இருந்தால் அது மிகவும் பொருத்தமானதாக அமையும். உதாரணமாக இலக்கங்கள் 1, 2, 3 என எண்ண விடுதல், பிள்ளைகளுக்கு தள வடிவங்களை அறிமுகப்படுத்துதல், தள வடிவங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி உதாரணங்கள் மூலம் அவர்களையே பேச விடுதல் இவற்றை செய்யலாம். அதன் பிறகு வித்துக்களை கொண்டு பிள்ளைகளை எண்ணுவதற்காக தூண்டுதல், பிள்ளைகளது எண்ணக்கூடிய திறமைகளை அதில் தூண்டும். அதே போல் மணலில் எழுத விடுதலை செய்யலாம். மேலும் அளவு சார்ந்த அறிவுகள் பற்றி பார்ப்போமாக இருந்தால் திண்மம், திரவம், வாயு எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு ஒரு அளவு உண்டு. அதனை நாங்கள் உயரம் கூடியது, உயரம் குறைந்தது, நீளம் கூடியது, நீளம் குறைந்தது, சிறியது, பெரியது என பலவாறு கணித அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் அந்த அறிவினை பெற்றுக் கொடுக்க முடியும். மேலும் நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அறிவு என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு இப்பொழுது நாங்கள் ஒரு ஒழுங்குமுறையில் வேலைகளை செய்ய
பிள்ளைகளை தூண்டுதல். அதாவது கோள வடிவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வட்டம், அதன் பிறகு ஒரு சதுரம், மறுபடியும் வட்டம், அது மறுபடியும் சதுரம், அப்படி மாறி மாறி செய்யக்கூடிய அறிவினை எடுத்து நாங்கள் அவர்களுக்கு அந்த கணித அறிவினை நுட்பமான முறையில் செய்து கொடுக்க முடியும். எனவே ஸ்டெம் கல்வி முறையில் கணிதமும் முக்கிய பங்கினை வகிக்கின்றது என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக அம்லா ரிஷ்வான் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி கோகிலா ஆசிரியர் அவர்களுக்கு. நான் அமல் ரிஸ்வான். என்னுடைய தலைப்பாக காணப்படுவது ஸ்டோரி டெல்லிங் அல்லது கதை கூறுதல். பொதுவாக என் தலைப்புக்கு வர முன்பு ஒரு கதையை கூறி நான் ஆரம்பம் செய்கின்றேன். காட்டுல அரசராக காணப்படுற சிங்கமானது உறங்கிக் கொண்டிருக்கும் வேகையில அந்த தூக்கத்தை இடையூறுபடுத்தும் வகையில எலியொன்று ஆனது ஓடித்திரிந்து கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல ஓடித்திரிந்து கொண்டிருக்கும் போது அந்த சிங்கமானது தாண்ட கத்தி போன்ற கூர்மையான கைகளால அந்த எலியை பிடித்து கொல்ல முற்படும் போது எலியானது சிங்கத்திடம், நீங்கள் என்னை விற்றால் நான் எந்த நேரமாவது நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்று சொன்னதற்கு சிங்கமானது எலியை விட்டது. சில காலங்களுக்கு பின்பு வேடன் இட்ட வலையில சிங்கம் ஆனது அகப்பட்டு கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்துல எலியானது அன்று சொன்ன, நான் எப்போதாவது உங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்று சொன்ன வார்த்தைக்காக எலியானது தாண்ட கூர்மையான பற்களால வலையை கடித்து சிங்கத்தை தப்பிக்க வைத்தது. இதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால், பொறுமையானது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் என்பது கூறவார. அதோட இந்த கதை கூறுதல் அதல்ல புலல்களுக்கு, அதாவது பிள்ளைகளுக்கு நாம் இவ்வாறு கதைகள் ஆனது கற்றுக் கொடுக்கும் போது அவர்களோட மொழித்திறன், கவனிக்கும் திறன், அதோடைய கற்பனை மற்றும் படைப்பாக்கும் திறன், அதோட நட்புணங்கள், அதோட சமூகத்துல அவர்களோட நடத்தைகள் எப்படி, சிந்தனைகள், அதோட அவ்வாறு பல்வேறு பழக்க வழக்கங்கள் உருவாக்கம் பெற்று அதுல முக்கியமாக மொழித்திறன் என்று சொல்ல போக்கள் அவர்கள் புதிய வார்த்தைகளை அறிமுகம். இப்ப நாங்க பல்வேறு கதைகளை செல்ல போக்கள் அதுல புதிய புதிய வார்த்தைகள் அவர்களுக்கு அறிமுகம் ஆகுறது. அவ்வாறு புதிய புதிய வார்த்தைகள் அறிமுகமாகிறதோடு அவர்கள் பல்வேறு சொற்கள் அறிந்து கொள்றார். அதோட பொதுவாக இப்ப சிங்கம் ஆனது இவ்வாறு தான் கர்ச்சிக்கிற, இது எவ்வாறு எலியானது இவ்வாறு தான் கீச்சிடுற, பறவையானது இவ்வாறு தான், புறாவானது அது மாதிரி பல்வேறு இது மிருகங்களோட ஒளிநயங்கள் அல்லது பல்வேறு மனிதர்களோட எவ்வாறு குரல் நடத்தைகள் என்பன புதிய விடயங்கள், மொழித்திறன்கள் ஆனது இவ்விடத்துல குழந்தைகளிடம் வளர்ச்சி அடைகிறது. அதோட கவனிக்கும் திறன், அதாவது புதிய விஷயங்கள், அதாவது ஒரு பிள்ளைக்கு பாடம் நடத்தும் போது அவர்களோட கவனமானது அவடத்துல காணப்படுற இல்லை. அந்த சந்தர்ப்பத்துல பல்வேறு, அதாவது சிங்கமானது இவ்வாறு தான் கர்ச்சிக்கிற, சிங்கமானது இவ்வாறு தான் சத்தம் போடுற, இந்த மிருகம் இவ்வாறு தான் சத்தம் போடுற, இந்த மனிதன் இவ்வாறு தான் சத்தம் போடுற என்று பல்வேறு ஒளிநடைகள்ல நாங்க ஒளியோசைகள்ல எழுப்பி அவர்களோட கவனத்தை ஈர்க்கிறதோடு அவர்களோட கவனமானது அந்த கதைக்கு, அதாவது வகுப்புல ஒரு பாடத்தை படிப்பிக்கிறதுக்கு விடவும் அந்த கதை கூறுவதால அவங்களோட கவனமானது கூடிய ஈர்க்கப்படுற. அது மட்டுமன்று அதாவது புதிய விஷயங்களை அவங்க தெரிஞ்சு அறிஞ்சு கொள்ற, அதாவது எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அதோட அவங்களோட கவனிக்கும் திறன் அவடத்துல வளர்ச்சி அடையுது. அதோட நாங்க ஒரு கதையை அவர்களுக்கு கூறும் போது அவர்கள் கற்பனை, அதாவது 3D முறையில அவர்களுக்கு ஏழுமான அமைப்புல இது இப்படித்தான் நடந்துண்டு, இது இப்படித்தான் நடந்து ஒன்றுமென்று அவங்க கற்பனையா அதை நினைச்சு பார்ப்பாங்க. அதோட படைப்பாற்றல் திறன், சில சந்தர்ப்பங்களை நாங்க பல்வேறு படங்களை கொடுத்து அதுல இருந்து நாங்க கதை கூறும் போது அதாவது அவங்க புதிய, அதாவது சித்திரம் என்ற சைட்க்கும் அவர்களோட ஆர்வமானது, அதாவது புதிய ஓவியம் ஒன்று அல்லது புதிய சித்திரம் ஒன்றை உருவாக்குற படைப்பாற்றல் திறன் ஆனது வளர்ச்சி அடைகிற. தற்போது நான் சொன்ன கதையிலையும் அதாவது நற்குணங்கள், அதாவது பொறுமை, அதோடைய முதியவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும், சிறியவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும், அது அவ்வாறான நற்பண்புகள் ஆனது வளர்ச்சி அடைகிறது. இத்தோட
தலைப்பை முடித்துக் கொள்வதோடு அடுத்ததாக சகாய மலர் டீச்சருக்கு வாய்ப்பளித்து வெளியிடுகின்றேன். நன்றி. Thank you, teacher. நான் சகாயமலர் லோகு மாத்தள டிஸ்ட்ரிக்ட். ஸ்ட்ரீம் எஜுகேஷன் மூலம் குழந்தைகள் 4 விதமான திறன்களிலே அவர்கள் வளர்ச்சி அடைகின்றார்கள். அதை நாங்கள் 4C ஸ்கில்ஸ் என்று அழைக்கின்றோம். என்று சொல்லும் போது படைப்பாற்றல் அல்லது ஆக்கத்திறன் என்று பொருள்படுகிறது. அன்றாட வாழ்க்கையிலே நடைபெறுகிறதான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சிறப்பாகவும் இலகுவாகவும் செய்ய பழகுவதும் அதை செயல்படுத்துவதுமே ஒரு படைப்பாற்றல் எனப்படுகிறது. இயற்கையாக கிடைக்கின்றதான பொருட்களை பயன்படுத்தி பிள்ளைகளுடைய சிந்தனை திறனை தூண்டும் ஒரு செயல்பாடாக இது அமைகின்றது. அதை குழந்தைகள் இந்த ஸ்ட்ரீம் எஜுகேஷன் மூலம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். உதாரணமாக வீட்டிலே இலகுவாக கிடைக்கக்கூடியதான ஒரு விதையை பயன்படுத்தி ஒரு மரத்தை உருவாக்குதல். அப்படியாக வேலை செய்யும் போது அவர்களுடைய அந்த படைப்பாற்றல் வெளிக்கொணரப்படுகிறது. உதாரணமாக கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி உருவம் அமைத்தல், பூக்களின் சாயங்களை பயன்படுத்தி அச்சு பதித்தல், அவ்வாறான காரியங்களை செய்யும் போது முன்வழி பிள்ளைகளுடைய மன வளர்ச்சி, அவருடைய படைப்பாற்றல், அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த திறமை வெளிப்படுகிறது. ஆகவே நாங்கள் இந்த ஸ்ட்ரீம் எஜுகேஷன் மூலம் இந்த பிள்ளைகளுடைய படைப்பாற்றல் விருத்தியை நாங்கள் தூண்டி அதை வெளிக்கொண்டு வருகிறோம். அதே போல ஒரு பிரச்சனைக்கு ஒரு செயல்பாடு, ஒரு திறன் அவர்களுக்குள்ளாய் வளர்கிறது. இவ்வாறாக நாங்கள் படிப்பிக்கும் போது அவருடைய படைப்பாற்றல் திறனை நாங்கள் அதிகமாக செய்து அதனை நாங்கள் விருத்தி செய்கிறோம். இரண்டாவதாக கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லும் போது தர்க்க ரீதியான சிந்தனை, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் திறன் என்று நாங்கள் அதை அழைக்கலாம். அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று அதற்கான சொல்யூஷனை அவர்கள் சிந்திப்பார்கள். அதன் மூலமாக சிந்திக்கும் ஆற்றல் வளர்கிறது. திங்கிங் பவர், அந்த சிந்திக்கும் ஆற்றலை நாங்கள் தூண்டுகிறோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு சாக்லேட் தொடர்ச்சியாக நர்மதா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், எங்களோட சகாயம் ஆசிரியருக்கு இருந்த கம்யூனிகேஷன் கவரேஜ் இஷ்யூனால நாங்க இதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னண்டா அவங்க முடிச்சது என்னண்டா கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லும் போது தர்க்க ரீதியான சிந்தனை அப்படின்றத அவங்க உங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. அடுத்ததான் கம்யூனிகேஷன் சொன்னா தொடர்பாடல்னு சொல்லும் போது ஒரு பிள்ளை பாடசாலைக்கு வரும்போதே அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை, அதாவது குடும்ப உறவினர்களோட மாத்திரம்தான் அதிகமான கம்யூனிகேஷன் தொடர்பாடலை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா நாங்க பாடசாலை அப்படி பாலர் பள்ளின்னு சொல்லும் போது நிறைய அதே சம வயது குழுக்களுடைய தாய்மார்களை பார்க்கக்கூடியதா இருக்கும் போது அந்த பிள்ளையோட தொடர்பாடல், ஒருத்தரோட எப்படி பேசணும், ஒருத்தரோட அவங்களுடைய கேள்விகளுக்கு எப்படியான பதில்களை கொடுக்கணும், அப்படியான நிறைய விஷயங்களை இதன் மூலம் பிள்ளைகள் படிச்சுக்குவாங்க. இதற்கான இந்த மாதிரியான தொடர்பாடல் ஸ்கில்ஸ நாங்க பிள்ளைகளுக்கு எப்படி வளர்க்கலாம்னா, பிள்ளைகள்கிட்ட அதிகமான கேள்விகளை கேட்கலாம்.
கேட்டு பிள்ளைகள்கிட்ட இருந்து பதில்களை வாங்கும் போது அப்படியான தொடர்பாடல் ஸ்கில்ஸ் தொடர்ச்சியா வளர்ச்சி அடையும். எனவே இதை தொடர்ச்சியா சகாய மலர் டீச்சர் கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னும் தொடர்பாடல் தொடர்பான நிறைய உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. சகாய டீச்சர் இருக்கீங்களா? ஓகே, கவரேஜ் பிரச்சனை ஆயிட்டு சாரி. இருக்கிறேன் விளங்குதா பேசுறது? சகாயம் டீச்சர் இருக்கீங்களா? இருக்கிறேன் பேசுறது விளங்குதா? விளங்குது டீச்சர். அந்த கவரேஜ் இருக்கும் போதே குறிப்பு செய்யுங்க. ஓகே, அடுத்தது மூன்றாவதாக கம்யூனிகேஷன். ஒருவர் தன்னுடைய கருத்தை இன்னொருவருக்கு தன்னுடைய மொழிகளை பகிர்ந்து கொள்வதே தொடர்பாடல் எனப்படுகிறது. ஒருவருடைய கருத்துக்களை இன்னொருவருக்கு பகிர்ந்து கொள்வதே தொடர்பாடல் எனப்படுகிறது. பொதுவாக செயல்பாடுகள் மூலம் வகுப்பறையிலே பிள்ளைகள் தங்கள் கருத்துக்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிறார்கள். வேல்யூ எஜுகேஷன் மூலம் நாங்கள் இதை அவர்களுக்கு கற்றுக்கொள்கிறோம். அன்பு, சந்தோஷம், கோபம், வெறுப்பு போன்றவற்றை பிள்ளைகள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதை சரிப்படுத்தி கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தை தன்னுடைய வேலையை வெளிப்படுத்த தொடர்பாடல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாங்கள் முன்பள்ளியிலே பிள்ளைகள் வெளிப்பாடுகளை அறிகிறார்கள். தங்களுடைய காரியங்களை தாங்கள் இப்படியாப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த ஸ்பீச் மூலம் தங்களை பற்றியதான கருத்துக்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த ஸ்ட்ரீம் எஜுகேஷன் மூலம் நாங்கள் அவர்களுடைய அந்த தொடர்பாடல் விருத்தியை நாங்கள் வளர்த்துக் கொள்ளுகிறோம். இதனூடாக குழந்தைகள் தங்களுடைய சமுதாயத்திலே, குடும்பத்திலே, ஒரு நாட்டிலே நல்ல தங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துபவர்களாகவும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தவும் பழகி கொள்ளுகிறார்கள். அடுத்தது 4வதாக கொலபரேஷன், அதாவது ஒருமித்து வேலை செய்கிறதான ஒரு செயல்பாடு. ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு செயல்பாட்டை செய்து முடிப்பதே அந்த கூட்டு முயற்சியாகும். இதன் மூலமாக அவருடைய சிந்தனை ஆற்றல், அவருடைய தொடர்பாடல், ஒருவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதல், புறரை புரிந்து கொள்ளுதல், அவ்வாறான காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டு ஒரு வேலையிலே அவர்கள் வெற்றியை ஈட்டுகிறார்கள். ஒரு உருவத்தை செய்யும் பொழுது ஒருவர் அதை உருவாக்கி கொண்டிருக்கும் போது இன்னொருவர் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி என்று அவருடைய கருத்துக்களை அதில் சொல்லுவதன் மூலம் கூறுவதன் மூலம் ஒரு அழகான ஒரு கட்டிடத்தையோ ஒரு பொருளையோ ஒரு நிர்மாணத்தையோ ஒரு செயலை அவர்கள் அதை கட்டமைக்கிறார்கள். ஆகவே இந்த கொலபரேஷன் மூலம் ஒரு கூட்டு முயற்சி, குழுவாக வேலை செய்வதன் மூலம் அவர்களுடைய பகிர்ந்து கொள்ளுவதற்கான ஆற்றல் திறம்படுகிறது. இதிலே ஒற்றுமை, சந்தோஷம், தன்னம்பிக்கை என்பதான காரியங்கள் வளர்கிறது. சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு திறன் அவருடைய வாழ்க்கையிலே வளருகிறது. உதாரணமாக நாங்க ஒரு மரத்தை நடுவோமானால், ஒரு விதையை நடுவோமானால், ஒருவர் நடுவார்கள், இன்னொருவர் தண்ணீர் ஊற்றுவார்கள், இன்னொருவர் உரம் போடுவார்கள், இன்னொருவர் அதை பராமரிப்பார்கள், களை பிடுங்குவார்கள். அவ்வாறாக ஒரு ஒரு செயலை செய்து அந்த அதிலே ஒரு பலனை காணும் போது அவர்களுடைய இதயத்திலே ஒரு சந்தோஷம், ஒரு தங்களால் முடியும் என்ற நம்பிக்கை, ஒரு படைப்பாற்றல், எல்லா திறன்களுமே விருத்தி ஆகிறது. சேர்ந்து செயல்படுகிறதான இந்த காரியத்தின் மூலம் அவர்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். எனவே இந்த ஸ்ட்ரீம் பாடத்தை நாங்கள் எமது முன்பள்ளியில் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தும் போது பிள்ளைகள் எதிர்காலத்திலே தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நாட்டிலும் சமாதானமாக வாழ அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். எனவே இவ்வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கமல்கொட சார், மொழிபெயர்த்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் எமது குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.